ஆரணி அரிசினா தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியாமே இருக்காது. ஏன்னா இந்த பகுதி அரிசி அவ்வளோ ஃபேமஸ். எல்லா ஊருக்கும் அதான் போகுது. சென்னை, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், பக்கத்துல ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாத்துக்கும் எந்த ஊர் அரிசி போகுது? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய களம்பூர் அரிசி, ஆரணி அரிசி இதான் போகுது. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் போன வாரம் நினைக்கிறேன். போன வாரம் 10 நாளுக்கு முன்னாடி அது பெரிய கல்யாணம் சென்னையில் நடக்குது. பெரிய ஆளுங்களா வந்திருந்தாங்க. தொழிலதிபர்களா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், எல்லாரும் எல்லா பிரபலங்கள்லாம் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கல்யாணத்துல மெனு அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த சாப்பாட்டுல முதல்ல எழுதுனது என்ன தெரியுமா? பொன்னி அரிசி, அதுவும் ஆரணி பொன்னி சாதம். இங்கிலீஷ்ல ஆரணி பொன்னி ரைஸ் சாதம் அப்படின்னா ஆரணி பொன்னி அரிசி சாதம் தான் அன்னைக்கு அவங்க சாப்பாடுல போடுறாங்க. அது என்ன ஃபேமஸ் பாருங்க. நமக்கே தெரியாத அங்க எழுதி வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல இருந்தே போன பொன்னி அரிசி, ஆரணி பொன்னி ரைஸ். அதுல இன்னைக்கு வெள்ளை சாதமா அன்னைக்கு விருந்துல அவங்க பரிமாறப்படக்கூடிய சாதம். முன்னாடிலாம் பாஸ்மதி அரிசி அப்படின்னா பெருமையா எழுதுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆரணி பொன்னி சாதம் தான் பெருமையா எழுதுறாங்க. அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த ஊர் இது. கிட்டத்தட்ட 50% இந்த களம்பூர் ஆரணி சாப்பாடு தான் ஊர் முழுக்க போகுது. தமிழ்நாடு முழுக்க அதான். மிச்சம் 50% ஏற்றுமதி ஆகிறது, வெளிநாட்டுக்கு போகுது. அதுலயே ஒரு 5% பாத்தீங்கன்னா எங்க போகுது? மலேசியா, சிங்கப்பூர், சவுதி அரேபியா அதெல்லாம் எங்க இருக்கு பாருங்க அந்த ஊர்லாம். அங்க கூட எந்த சாதம் போகுது? நம்ம ஊரு அந்த சாதம் தான். களம்பூரும் ஆரணி அரிசியும் தான் எல்லா ஊருக்கும் சாப்பாடா போகுது. இப்ப எப்பேற்பட்ட ஸ்பெஷாலிட்டி பாருங்க. போலூர் எப்பேற்பட்ட ஊர். அந்த ஊரு மிக பசுமையான ஊர். அது வேற எங்க? மலை அடிவாரத்து கீழே இருக்குதா? ரொம்ப பசுமை. வாழை, மஞ்சள் எல்லாமே இருக்குது. எல்லா கரும்பு, அரிசி எல்லாம் பயிரிடப்படுகிறது. அவ்வளோ பெரிய விவசாயம் சார்ந்த ஊர். விவசாயமா? விவசாயம் தான் அதிகம். எல்லாருமே திருவண்ணாமலை மாவட்டம்னாலே விவசாயம் தான். அடுத்தது ஆரணிப்பட்டா. ஆரணிப்பட்டு கைத்தறிப்பட்டு பயங்கர ஃபேமஸ். எல்லாரும் ஆரணிக்கு வந்து பட்டு புடவை எடுப்பாங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு எடுப்பாங்க, பரியத்துக்கு எடுப்பாங்க, எல்லாத்துக்கும் இந்த ஆரணி பட்டு தான் எடுத்துட்டு போவாங்க. இந்த பகுதினா ஆரணி பட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுவும் கைத்தறி நெசவு அது ரொம்ப ஃபேமஸ். அடுத்ததா இந்த ஊரை பத்தி இன்னொரு சிறப்பு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆரணி இந்த பகுதிக்காக வெள்ளக்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் சண்டை போட்டாங்களாம். சேத்பட்டுன்னு அதானே இது சேத்பட்டுன்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல சேத்பட் அப்படின்வாங்க. அதே போல இந்த ஊருக்காக அவ்வளவு வளமான பூமி இந்த ஊரு. வெள்ளக்காரங்க சண்டை போட்டிருக்காங்க அந்த காலத்துல. யாரு? பிரெஞ்சுக்காரங்க. வெள்ளக்காரங்க எல்லாம் சண்டை போட்டு பிரெஞ்சுக்காரங்கள இந்த ஊர்ல இருந்து பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் அப்படின்னா வந்தவாசி போர். பெரிய போர் நடந்திருக்கு. இந்த ஊரை பிடிக்கணும், இந்த ஊரை கைப்பற்றணும்னு பெரிய போரே நடத்திருக்காங்க வெள்ளக்காரங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அந்த காலத்துல வெள்ளக்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் இந்த ஊருக்காக சண்டை போட்டு பிரெஞ்சுக்காரங்களை பாண்டிச்சேரிக்கு அனுப்பிட்டாங்களாம். அப்படிப்பட்ட வளமான பெருமை மிகு ஊர் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, தண்ணீருக்காக கேட்டுட்டு இருக்கிறீங்க. தண்ணீர் இருக்கா? தண்ணீர் ஓரளவுக்கு இருக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்கும். ஆனா தடுப்பணைகள் வேணும், காலேஜ் வேணும், ரோடு வேணும், வேளாண் பல்கலைக்கழகம் வேணும், என்ஜினியரிங் காலேஜ், அரசு பொறியியல் கல்லூரி வேணும், அரசு மகளிர் கல்லூரி வேணும். இப்படி எல்லாவற்றையும் வேணும் வேணும்னு கேட்கிற அளவுக்கு தான் இந்த ஊரை வச்சிருக்காங்க. எப்பேற்பட்ட ஊர் இது? வெள்ளக்காரன் இந்த ஊர் வேணும்னு சொல்லி சண்டை போட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த ஊரு இன்னைக்கு என்ன வெறும் விவசாய ஊரா அப்படியே வச்சிருக்காங்க. வெறும் அடிமையாக ஒரு ஊர் இருக்கட்டும், படிக்கணும்னு அவசியம் இல்ல, அவங்களுக்கு தடுப்பணை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு இந்த ஊரை அப்படியே வச்சிருக்காங்க. அடிமையாகவே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஓட்டு போடும் மக்களாகவே வச்சிருக்கணும். ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்திடலாம், 5000 ரூபாய் கொடுத்து ஏமாத்திடலாம், 3000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தி விடலாம் அப்படின்ற ஒரு அடிமை மக்களாகவே வைத்திருக்க வேண்டும். அவங்களுக்கு நல்ல கல்வியே கொடுக்க கூடாது, பெரிய பல்கலைக்கழகம் இருக்கக்கூடாது, மிகப்பெரிய கல்லூரியில இங்க வந்து விடக்கூடாது என்பதுல தெளிவா இருக்காங்க.
இங்க பெரிய சிப்காட் கொண்டு வரலாமாமா? தொழிற்பேட்டை இருக்கிறதா? படிச்சுட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன வேலைக்கு போறீங்களா? இல்லம்மா, விவசாயம் தானே பண்றீங்க. எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க. எல்லாம் பார்த்தாலே எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. எல்லா பெண்களும் ஓரளவு படிச்சிருக்காங்க. எல்லாமே தனியார் கல்லூரியில் தான் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய அரசு கல்லூரிலாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? ஏதோ ஒரு பிரைவேட் காலேஜ்ல யாராவது திறந்து வச்சிருந்தா அங்க போய் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு வேலை இருக்கிறதா? வேலை இருக்காமா? எந்த வேலை? பசங்க படிச்சுட்டு வேலை இருக்கா? பசங்க எல்லாம் இப்ப படிச்சிருக்கிறாங்க, எப்படியும் படிச்சிருக்கிறாங்க. ஆம்பளை பசங்களுக்கும் வேலை இல்ல. ஏன் இங்க சிப்காட் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? ஏன் சிப்காட்டா நாங்க திருவண்ணாமலையில தான் கொண்டு வரணும், இல்ல செய்யாறுல தான் செய்யாறுல ஏற்கனவே 2வது பெரிய சிப்காட் இருக்க. 2வது பெரிய சிப்காட் தமிழ்நாட்டுல செய்யாறுல தான் இருக்கு. அதுல ஆல்ரெடி ஏற்கனவே 2 அலகு இருக்குது. அதுக்கே ஏகப்பட்ட நிலம் எடுத்தாச்சு. இப்ப 3வது அலகு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வட ஆள பிறந்தான் மேல்மா அந்த மாதிரி ஊர்லாம் போயிட்டு 3 போகம் விளையக்கூடிய பூமி. 3 போகம்னா எல்லா நேரமும் அங்க விவசாயம் நடந்துட்டு இருக்கும். ஏதாவது ஒரு பயிர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பூமியை எடுக்கிறதுக்கு எதுக்கு துடிக்கிறீங்க? ஏன் இங்க போலூர்ல ஏகப்பட்ட தரிசு நிலம் இருக்குது. அதாவது பட்டா நிலமாக இருந்தாலும் விவசாயம் செய்யாத நிலம் நிறைய இருக்குது. அதை எடுத்துட்டு போங்க. தர்மபுரியில அப்படிதான் செஞ்சிருக்காங்க. 1900 ஏக்கர் எடுத்துட்டாங்க. அதுல ஒரு 1700 ஏக்கர் தரிசு நிலம், மிச்சம் 550 ஏக்கர் பட்டா நிலம். ஆனா விவசாயம் செய்யப்படாத வெறுமா சும்மா இருக்கக்கூடிய தனியார் நிலத்தை தான் எடுத்திருக்காங்க. அதனாலதான் பாட்டாளி மக்கள் கட்சியில நம்ம என்ன சொல்றோம், நீங்க சிப்காட் கொண்டு வாங்க. தொழிற்பேட்டை ஒரு ஊருக்கு ரொம்ப அவசியம். கண்டிப்பாக அது அந்த மக்களுக்கு பயன்பெறும். உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும். அப்படின்னா தொழிற்பேட்டைகள் உருவாக வேண்டும். தர்மபுரியில எடுத்தது அனைத்துமே தரிசு நிலங்களும் விவசாயம் செய்ய 1 ஏக்கர் கூட விவசாயம் செய்யப்படாத நிலத்தை தான் தர்மபுரியில் எடுத்திருக்காங்க. அதான் வரவேற்கிறோம். அதே போல எந்த இடத்துல நீங்க எடுத்தாலும் விவசாயம் செய்யப்படாத, அங்க 3 போகம் விளையல, ஒரு சாதாரணமா வெறுமா போட்டு வச்சிருக்கிறாங்கன்னா அந்த நிலத்தை எடுத்துக்கோங்க. தரிசு நிலங்களை எடுங்க. புறம்போக்கு நிலங்களை எடுத்து நீங்க சிப்காட் கொண்டு வாங்க. அப்படின்னா போலூர் நல்ல இடம் தான். அங்க நிறைய தரிசு நிலங்களுக்கு புறம்போக்கு நிலங்கள் இருக்கு, விவசாயம் செய்யப்படாத நிலங்கள் இருக்கிறது. அதை எடுத்து சிப்காட் கொண்டு வாங்க. ஆனா நன்றாக 3 போகம் விளையக்கூடிய பூமியை எடுக்காதீங்கன்னு தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறது. அதனாலதான் அந்த மேல்மால நம்ம மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த நிலத்தை யாருமே எடுக்க கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறார்கள். இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 900 நாட்கள் 900 டேஸ்க்கு மேல அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க விவசாயிங்க. போலூர்ல சிப்காட் கொண்டு வாங்க. கொண்டு வந்தா வேலை கிடைக்குமாமா? வேலை கிடைக்கும், நல்லா இருக்கும். ஆனா இங்க கொண்டு வர மாட்டாங்க. ஏன் கொண்டு வர மாட்டாங்கன்னா, இங்க நீங்க கொண்டு வந்தா எல்லாம் முன்னேறிடுவீங்க, அப்புறம் தெளிவாயிடுவீங்க, உங்களை ஏன் அப்படி பண்ணணும்னு கொண்டு வரதே இல்ல. இதையெல்லாம் எங்க கொண்டு வருவாங்க? நன்றாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை அனாதையாக வேற ஊருக்கு அனுப்பிடணும். அதானே அவங்க திட்டம். வேற என்ன இங்க திறக்கிறாங்க? இங்க நீங்க தடுப்பணை கேக்குறீங்களா? செய்யாறு குறுக்க ஒரு தடுப்பணை வேணும். தடுப்பணை இருந்தா தண்ணி வரும். ஆனா இங்க என்ன தண்ணி கொடுத்திருக்கிறாங்க? சாராய தண்ணி தானே. அதானா? எங்க போனாலும் தமிழ்நாட்டுல என்ன நீங்க கேக்குறீங்களோ அதெல்லாம் கொடுக்கல. இதுதான் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. இங்க 206 மதுக்கடைகள் இருக்கா. திருவண்ணாமலை தான் பரப்பளவுல பெரிய மாவட்டம், திண்டுக்கலுக்கு அப்புறம். அந்த மாவட்டத்தை 2ஆக பிரித்தால் நமக்கு நிர்வாக வசதி நல்லா இருக்கும். அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்துறாங்க. ஆனா அதை பிரிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட செலுத்துற ஆதிக்கம் போயிடுமே. ஆனா மதுக்கடைகள் எவ்வளோ? 206 மதுக்கடைகள். தோராயமா ஒரு ஒயின் ஷாப்ல 4.5 லட்சமா. 4.5 லட்சம் யார் பணம்? 4.5 லட்சம் உங்களுக்கு வர வேண்டிய பணம். ஒரு ஒயின் ஷாப்லயும் 4.5 லட்சம். வருஷத்துக்கு 3250 கோடி ரூபாய் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் ஆண்டு வருமானம் 3250 கோடி. பொங்கலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 40 கோடி குடிச்சிருக்கிறாங்க. 3000 ரூபாய் பொங்கல் பரிசாக வந்த பணம் அத்தனையும் இப்பொழுது எங்க போயிடுச்சு? மறுபடி ஒயின் ஷாப்கே போயிடுச்சு. இப்ப 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க கணக்கு போட்டு பாருங்க. மின்சார வரி, பால் விலை ஏறிடுச்சு, பஸ் கட்டணம் ஏறிச்சா? பஸ் எங்கன்னா போனா வரணும்னா எப்படி? சாதாரண விலையா விக்குது? ட்ரெயினே கம்மின்ற ஆயிடுச்சு இல்ல? ட்ரெயின் விலையே கம்மி. ஆனா பஸ்ஸுக்கு
சரி, நீங்க எல்லாம் திருவண்ணாமலை கிரிவலம் போறீங்களா? பஸ்ல ஏறி திரும்பி திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்க கிரிவலம் அங்க நடக்கலாம். ஆனா போறதுக்கு இங்க இருந்தே கிரிவலம் போக முடியும்? நம்ம கிரிவலம்னா திருவண்ணாமலை சுத்தி தான் போனோம். ஆனா இங்க இருந்து நீங்க எல்லாம் பஸ்ல தான் போவீங்க. நீங்க கட்டணம் எவ்வளவு ஏறிச்சா? ஏறி விட்டுது. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த பக்கம் உங்களுக்கு பரிசு கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அந்த பக்கம் பால் விலை ஏத்தியாச்சு, மின்சார கரண்ட் பில் ஏத்தியாச்சு, ரோடுக்கு நீங்க பஸ்ஸுக்கு போறீங்கன்னா அது வேலை ஏத்தியாச்சு, எல்லாமே ஏறிச்சா? அது இந்த பக்கம் 100 நாள் வேலை திட்டம் எல்லாம் எப்படிமா இருக்குது? வேலையே இல்லையா? என்ன நீங்க ஒரு ஊர்ல 10 நாளாவது கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு 10-15 நாளாவது கொடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்கவே இல்லை. ஆனா உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு, தெரியுமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க எத்தனையோ கோடி குடும்பங்கள் தமிழ்நாட்டுல. ஒரு கிட்டத்தட்ட 2.5 கோடி குடும்பங்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு பதிவு செய்து வித்திருக்கிறாங்க. அதுல ஒரு 1.5 கோடி பேருக்கு தான் வேலையே கொடுக்கறாங்க. அந்த 1.5 கோடி பேரு வேலையும் ஒழுங்கா 100 நாள்லாம் தரதில்ல. எவ்வளவு? 25 நாள், ஒரு சில ஊர்ல 10 நாள், ஒரு சில ஊர்ல 15 நாள், அவ்வளவுதானே கொடுக்கறாங்க. 100 நாள் என்பது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, 150 நாளா கூட நம்ம கொடுக்கணும்னு கேக்குறோம். ஆனா இன்றைக்கு 10 நாள் கூட வேலை கொடுக்கல. ஆனா காசு உங்க பேர்ல வர்ற காசு வந்து சேர்ந்துருச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தராம உங்களை அப்பப்ப ஏதோ கொடுத்து ஏமாத்துறது. நீங்க என்ன கேக்குறீங்க? லட்டு கேக்குறீங்க, ஆனா உங்களுக்கு சக்கரை கொடுத்து ஏமாத்துறாங்க. அதானே ஸ்வீட் கேட்கல, ஏதோ ஒரு இனிப்பு உங்களை கொடுத்து ஏமாத்துறது. நீங்க கேட்டது 100 நாள் வேலை, ஒழுங்கா எங்களுக்கு வேலை கொடுங்க, அது எங்களுடைய உரிமை. அதான் நம்ம மகளிர் உரிமை. மகளிருக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு வரப்பட்ட எந்த திட்டத்தையும் இந்த ஆட்சியாளர்கள் செய்யவே இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். ஆனா உங்களுடைய அண்ணா அன்புமணி என்ன சொல்றாரு? உங்களுக்காகவே பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் மருத்துவர் அன்புமணி. அமைச்சரா இருக்கும் போது 108 ஆம்புலன்ஸ் வந்ததா? 20 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு போன் பண்ணுவீங்க? யாருக்கு போன் பண்ணுவீங்க? 108 எல்லாம் கிடையாது. யாருக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அக்கா அண்ணன் தம்பிக்கு, அப்பாக்கு, இல்ல பிள்ளைக்கு போன் பண்ணா யாராவது வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவாங்க. ஆனா இன்றைக்கு 108 டெலிபோன் நம்பர் 10 நம்பர் ஞாபகம். ஆனா இத மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது, இந்த மாதிரி 10 நம்பர் எல்லாம் கொடுத்தா மகளிர்லாம் யாருமே ஞாபகம் வச்சுக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஞாபகம் இருக்காதுன்றதுக்காக தான் சிம்பிளா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரே நம்பர். இந்தியா முழுக்க நீ இங்க அடிபட்டாலும் சரி, டெல்லியில அடிபட்டாலும் சரி, இல்ல பக்கத்து மாவட்டம் திருவண்ணாமலைக்கு போய் அடிபட்டாலும் சரி, இல்ல உங்க ஊர்ல இங்க அடிபட்டாலும் ஒரே நம்பர் 108 போன் பண்ணா வண்டி வருது. இந்த மாதிரி திட்டத்தை யாருக்காக கொண்டு வந்தாங்க? உங்க அண்ணன் உங்களுக்காக தான். இதற்காக இந்த மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொண்டு வந்ததுதான் மருத்துவர் அன்புமணி. உங்களுக்காக தான் அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வர. இன்னைக்கு கூட அன்புமணி ஒரு வெற்றி கூட்டணிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்களை கொடுக்க தயாரா இருக்கிறாங்கன்னா நீங்களும் அந்த கூட்டணியில அன்புமணி அண்ணன் பின்னாலையும் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் பின்னாலையும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் இந்த திட்டங்களை, பெண்களுக்கான திட்டங்களை இன்னும் அதிகமாக கொண்டு வர முடியும். விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், இதெல்லாம் கொண்டு வர முடியும். அப்புறம் உங்க அண்ணன் தான் ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? இங்க சர்க்கரை ஆலை இருந்துச்சா? அந்த சர்க்கரை ஆலை இப்ப மூட்டாங்களா? அதுல 28 கோடி ரூபாய் பாக்கி இருந்துச்சா? அதையும் சண்டை போட்டு தீர்மானம் நிறைவேற்றி போராட்டம் செய்து அந்த விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்ததும் மருத்துவர் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அத்தனை சகோதரர்கள் தான். ஆனா அந்த காலத்துல ஊசி போடணும்னா ஒரு ஊசிய ஒரு 25 பேருக்கு போடுவாங்களா இல்லையா? இப்ப அப்படியாமா? ஒரு ஊசிய, உங்களுக்கு போட்ட ஊசிய உங்க பேரனுக்கு போட முடியுமா? முடியாது. ஒரு முறை பயன்படுத்தி அந்த ஊசிய தூக்கி போட்டுடணும். இல்லனா அந்த ஊசியில இருக்கக்கூடிய நோய் கிருமி அடுத்தவங்களுக்கு வரும். அதானமா? அதை தடுக்கணும்ன்றதுக்காக தான் மருத்துவர் அன்புமணி என்ன பண்ணாரு? அவர் டெல்லியில அமைச்சரா இருக்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை கொண்டு வரார். அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரர்களா இருந்தாலும் சரி,
படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு பயன்படுத்திய ஊசியை இன்னொருத்தருக்கு பயன்படுத்தவே கூடாது, அதை தூக்கி போட்டுடணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. அதை ஒரே நாள்ல அமுல்படுத்துறாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் திட்டங்களை கொண்டு வந்தார் மருத்துவர் அன்புமணி. இன்னைக்கும் அதுக்கு தயாராக இருக்கிறார். எதுக்கு? விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேணும். இந்த போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேணும். போதை பழக்கம் இருக்குதா? எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மாசம் முன்னாடியா போதை தலைக்கேறி போய் ஒரு குடும்பத்துல, அந்த குடும்பத்துல சேர்ந்த ஒரு ஒரு பையன் வந்து குடும்பத்தையே வெட்டி கொண்டுட்டானா. திருவண்ணாமலையில் தான் நடந்தது அது. இப்ப என்ன ஆயிடுச்சு? பெரியவங்க எல்லாம் குடிக்கிறாங்க, சின்ன பசங்க எல்லாம் இந்த சாக்லேட், கூலிப் போன்ற சாக்லேட்டை சாப்பிட்டு போதை பழக்கத்தை அடிமையாயிட்டாங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா பெண்களாகிய நாம் தான் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப ஜாகிரதையா வீட்டுல ஆம்பளை பசங்களை கண்காணிங்க. பொம்பளை பசங்களை கண்காணிக்கிறோமா? யாராவது வந்து வெளியில உன் பொண்ணு அங்க பார்த்த எங்க பார்த்தேன்னா என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு வர வச்சு நல்லா 2 கொடுப்போம் இல்லையா? ஆனா ஆம்பளை பசங்களை அது மாதிரி நம்ம கேக்குறது இல்ல. கேக்குறோமா? கேக்குறதே இல்ல. கேட்கணும். பாம்பளை பசங்கள் கெட்ட பழக்கம் இருந்தா அவங்க வாழ்க்கை தான் கெடும் இல்லையா? அவங்க வாழ்க்கையும் கெடறது பத்தாதுன்னு கட்டணும் அந்த பொண்ணோட வாழ்க்கையை சேர்த்து கெடுப்பாங்க. கரெக்டா? அதனால இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சட்டமன்ற தேர்தல்ல நீங்க அன்புமணி அண்ணன் பின்னால் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அதே போல நாம் அமைத்திருக்கும் அந்த வெற்றி கூட்டணி, அதற்கும் நீங்கள் ஆதரவாக இருந்தீர்கள் என்றால் நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டை விட்டு இந்த போதை பழக்கம், இந்த குடி பழக்கம் எல்லாத்தையும் ஒரே நாள்ல நம்ம ஒழிச்சு கட்டிட்டா நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை பாதுகாக்கப்படும். நீங்க யாருன்னு ஒழுங்கா பார்த்து மருத்துவர் அன்புமணி சொல்ற அந்த கூட்டணிக்கே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அப்படிதான் அந்த வாக்களித்தீர்கள் என்றால் குழந்தைங்களோட வாழ்க்கையை காப்பாற்றப்படும். இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா?